செய்வீராக. இந்த நாட்களில் நாம் மிகவும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த மாதங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசலாம். தேசம் உலகம் முழுவதும் பிரச்சனைகள் தான். அநேக நாடுகள், பல கொந்தளிப்புகள், பல பிரச்சனைகள், யுத்தங்கள். பார்க்கும்போது சிறுவ தேசத்திற்கும் எல்லாம் அங்கு யுத்தம், ரஷ்யாவுக்கும் எல்லாம் யுத்தம், பயங்கரமான யுத்தங்கள். பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள், கடல் கொந்தளிப்புகள், மழையினால் பயங்கர அழிவுகள். பேசலாம். இவைகளெல்லாம் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். பல கொள்ளை நோய்கள். பேசலாம். அப்போ எல்லாம் அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நெருக்கத்தை கொடுக்கிற நாட்டை ஆளுகிற தலைவர்கள் தான் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். சர்வ அதிகாரிகள். அல்லேலூயா. அவர்கள் வைத்திருக்கிற திட்டத்தை ஜனங்கள் மத்தியில் என்ன செய்ய வேண்டும்? திணிக்க வேண்டும். மக்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படி அவங்க விருப்பம் நிறைவேற வேண்டும். அவர்கள் என்ன நோக்கம் வச்சிருக்கோ அந்த நோக்கத்துக்குள் மக்களை கொண்டு வர வேண்டும். மக்களை சீராய் செம்மையாய் மக்கள் நலனுக்காக பாடுபட்டு நல்லதை செய்து மக்களை பாதுகாத்து நடத்த வேண்டும் என்றதான சிந்தை இன்றைய தலைவர்களுக்கு இல்லை. பேசலாம். அல்லேலூயா. அதனால் பாதிக்கப்படுவது மக்களை பிழிந்து அவருடைய இரத்தத்தை எடுத்து அவர்கள் சொகுசாய் வாழ்கிறார்கள். மக்கள் வேதனைப்படுகிறார்கள். பேசலாம். இவைகள் எல்லாம் நாம் பார்க்கும்போது இது கடைசி காலம். அல்லேலூயா. அப்போ யாராவது ஒருவர் சர்வ அதிகாரியாய் நான் தான் என்று வருகிறான் என்றாலே அவர்களுக்கும் தேவன் ஒரு காலத்தை குறித்து விடுகிறார். தேசத்தில் எந்த ஆட்சி, எந்த நாட்டை யார் ஆண்டாலும் சரி, தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நடப்பதில்லை. கேவலம் ஒரு வார்டு ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் சரி, ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு மாவட்ட ஆளுகிறதான கலெக்டராக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுகிற எஸ்பி மற்றும் அதனுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற எல்லா அதிகாரியாக இருந்தாலும் சரி, சகலமும் தேவனுடைய அனுமதியோடு கூட தான் நியமிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஐயோதல்லேலூயா சொல்றோம். ஏனென்றால் பூமியும் அது நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் தேவன். ஹல்லேலூயா. மனுஷனை செம்மையானவனாய் படைத்தார். அவனோ அநேக உபாய தந்திரங்களை அவன் கண்டு செய்து கொண்டான் சொல்லப்பட்டிருக்கிறார். தேவன் ஒருவனையுமே ஒழுக்கங்கட்டவனாக ஒழுங்கீனமானவனாக கர்த்தர் சிருஷ்டிக்கவில்லை. பிரசங்கி புத்தகம் வசனத்தை வாசிப்போம். ஒழுக்கங்கட்டவனாக ஒழுங்கீனமான நபராக தேவன் யாரையுமே படைக்கவில்லை. பொல்லாதவனாயிரு, கொலகாரனாயிரு, பல ஆயிரம் பேர் நீ கொல்லு, ஸ்தோத்திரம், ஜனங்களை ரொம்ப ஒடுக்கு என்று சொல்லி தேவன் யாரை என்ன செய்வதில்லை? நியமிப்பதில்லை. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். பிரசங்கில மனுஷனை எப்படி படைத்தாரா? செம்மையானவனாய் உண்டாக்குனார். பேசலாம். அல்லேலூயா. செம்மையானவனாய் என்றால் நல்லதை செய்ய, நன்மை செய்ய, நல்லபடியாக இருக்க, சந்தோஷமாய் வாழ, தேவன் விரும்புகிறதை செய்ய, பரிசுத்தமாய் வாழ, தெய்வமயம் உள்ளவனாய் வாழ, ஒழுக்கம் உள்ளவனாய் வாழ்வதற்கு தான் தேவன் சிருஷ்டி படைத்தார். அல்லேலூயா. ஆனால் அவர்களோ அநேக என்னது உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ உபாய தந்திரங்கள் எல்லாம் யாரால் உண்டானது? மனிதன். மனிதனை செய்ய தூண்டுகிறவன் யார்? சாத்தான். அல்லேலூயா. தேவன் பூமியை சிருஷ்டிக்கும் போது செம்மையா சிருஷ்டித்தார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் பூமியானது ஒழுங்காயிருந்த பூமியை ஒழுங்கின்மையானதாகவும் வெறுமையானதாகவும் யார் மாற்றினார்? சாத்தான் மாற்றினார். அல்லேலூயா.
ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போமாக. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, இருள் இருந்தது, அசைவாடி கொண்டிருந்தார். அந்த 3 வசனங்களில் 3 நிலையில் உள்ளதான பூமியின் நிலையை உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஒழுங்கின்மை சிருஷ்டித்தாரா? தேவன் எதை சிருஷ்டித்தாலும் அது செம்மையாக செய்வார். ஆமென். மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் குறை சொல்ல முடியாது. கையை வைத்து அல்லேலூயா சத்தம் வச்சோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் செய்வதில் எந்த மனிதன் என்ன கண்டுபிடிக்க முடியாது? குறை கண்டுபிடிக்க முடியாது. அதாங்க பார்த்தோம். செம்மையானவனாய். ஆமென். வானத்தின் பூமியை செம்மையானதா சிருஷ்டித்தார். ஆமென். ஆனா அதை என்ன ஆக்கினான்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாற்றினவன் ஒருவன் இருக்கிறான், சாத்தான். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த பூமியை கர்த்தர் என்ன செய்தார்? புதுப்பித்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பூமி தேவன் என்ன செய்த பூமி? புதுப்பித்ததான பூமி. அது பெரிய சம்பவங்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒழுங்கின்மையால் மனிதன் அநேக உபாய தந்திரங்கள், தேவன் விரும்பாததை செய்ய, தேவன் துக்கப்படுகிற காரியங்களை செய்வதற்குரிய பல திட்டங்களை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. ஆனால் தான் நாட்டை ஆளுகிறவர்கள் ஒழுங்கற்ற நிலையில் செய்வது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அவனை செம்மையா செய். ஆமென். ஆமென். மக்கள் நலனுக்காக செய், மக்கள் பாதுகாவலுக்காக செய். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மக்கள் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவர்கள் உழைக்கிறார்கள், அவர்கள் பாடுபடுகிறார்கள், அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், அவர்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் குடும்பமாய் இருக்கட்டும். ஆமென். அதற்குரிய நல்ல காரியத்தை நீ செய்ய என்றாக தேவன் நியமிக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா அவன் என்னன்னாக்க என்ன தந்திரம்? உபாய தந்திரம். ஆட்சியில் என்ன செய்யலாம், நம்ம விருப்பத்தை திணிக்கிறதுக்கு, நம்ம திட்டத்தை புகுத்தணும். மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. விரும்பாதவனை சாகடிக்கணும். அல்லேலூயா. விரும்புகிறவன் நம்மாளாக வைக்கணும். அல்லேலூயா. விரும்பாதவனை விரும்ப வைக்கிற என்ன கூட கொஞ்சம் பணம் கொடுத்துடலாம். இப்படி எல்லாம் உபாய தந்திரங்கள். அல்லேலூயா. இப்படி ஒழுக்கக்கேடான செயல்களை செய்வதற்கு சாத்தானால் மனிதன் நிச்சயப்படுகிறான், தூண்டப்படுகிறான். சாத்தானால் அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தூண்டி விடுகிறான். அல்லேலூயா. அதனால் தேசத்தில் என்ன இல்லை? நீதி இல்லை. என்ன இல்லை? நீதி, நியாயம் இல்லை. அநியாயம் பெருகி விட்டது, கொலை பெருகி விட்டது. ஆமென். அவனை பிடிக்காதவர்கள் எல்லாம் ஏதாவது நிலையில அழிக்கணும். ஆனா இவைகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்ட தானியேல் புத்தகத்தில் அதனுடைய 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசிங்கள் பார்க்கலாம். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷர்கள் தாழ்ந்தவர்களையும் அவன் அதிகாரியாக்குகிறார் அறியும்படிக்கு. சரி, போதும். அப்போ 14ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு? உன்னதமானவர் அல்லேலூயா என்ன செய்கிறாராம்? மனிதனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்கிறாராம்? ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஒருவனை கர்த்தர் நியமித்து, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அவனுடைய ஆட்சியின் பின்னதாய் தேவன் செயல்பட விரும்புகிறார். தேவன் செயல்படும் போது அவர் செயல்படுவதற்கு அவனுக்கு இடம் கொடுத்து விட்டால், அல்லேலூயா, தேசம் மகிழ்ச்சி நிறைந்த தேசமாய் மாறிவிடும். கரங்களை தட்டி கர்த்தரை மையம்.
ஹல்லேலூயா. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாடாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், அதாவது ஏதேனில் கர்த்தர் என்ன செய்தார்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செய்தார்? வைத்தார். ஹல்லேலூயா. அதாவது மனிதனுக்கு முன்பதாக ரெண்டையும் வைக்கிறார். ஆமென். நன்மையை தேவன் வைக்கிறார். ஹல்லேலூயா. தீமைக்கு நேர திருப்புகிறவன் பின்னால் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் சொல்வது நல்லது செய், அதற்கு தான் உனக்கு இந்த என்ன ஸ்தானத்தை கொடுத்தேன், அதற்கு தான் இந்த ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்தேன். ஹல்லேலூயா. நீ நல்லதை செய், மக்கள் நலனுக்கு அது என்ன செய்? பாடுபடு. ஆமென். மக்களை ஒடுக்காத, மக்களை வேதனைப்படுத்தாத. ஹல்லேலூயா. வேலை செய்யறது அவங்க தான் வேலை செய்யறாங்க. ஆமென். வெயில்ல கூலி வேலை செய்யறது அவங்க தான் செய்யறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்கு நீ என்ன செய்? நல்லதை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வேறு ஒருவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆதியில ஏவாளை வஞ்சித்தவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சொல்லையும் அறிவுரையை கேட்டால் நியாயமான ஆட்சிகள் இருக்கும். சத்ரு அநீதியின் உலகத்தில் ஆளுகை செய்கிறவன். அல்லேலூயா. அவனுடைய தூண்டுதல் பின்னதான் நின்று செயல்படுகிறதுனால் தேவ திட்டத்திற்கு நேர மனதை செலுத்தாமல் தன்னுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக சத்ருவாய சாத்தானுடைய ஆலோசனையின்படி அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் கொலைக்கும் எல்லா கொள்ளைக்கும் நேராக என்ன செய்யறான்? தேசத்தை கொண்டு தள்ளி விடுகிறான். அல்லேலூயா. கையை தலையில நல்லா. அல்லேலூயா. பாருங்க, முதலாவது உள்ள மனுஷன் 6வது ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 5-6 வசனத்தை ஒரு வாசிகள் பார்க்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் என்ன செய்தார்? கண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ளும். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகிச்சு. என்ன நீ அக்கிரமம் செய்யணும் ஆண்டு சொன்னார்? ஆபேல கொலை பண்ணன்னு சொல்லிட்டு காயின்ட கத்தரை சொன்னார்? அக்கிரமம் செய்கிற, அக்கிரமம் செய்ய தூண்டுகிறவன் ஒவ்வொருத்தருக்கு பின்னால் என்ன நின்று கொண்டிருக்க செயல்பட்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் அக்கிரமத்தை செய்ய தூண்டவில்லை, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மனிதன், பிரைஸ் தி லார்ட், அவன் அவனை முன்பாக தேவன் நன்மையை தீமையை வைக்கிறார். அல்லேலூயா. நன்மை செய்வதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதை விட்டு விட்டு தீமையை அவன் செய்ய தோன்றுகிறான். அது சத்துருடைய செயல். அல்லேலூயா. அதுதான் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிச்சு. ஸ்தோத்திரம். என்றும் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் எப்படி இருந்தா? பொல்லாதது. அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னமா மாறி போச்சு? பொல்லாததாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அப்போ பொல்லாத எண்ணங்கள் மனிதனுக்குள் இருக்கிறதுனால்தான் பொல்லாததை செய்ய தூண்டுகிறது. ஆமென். இந்த பொல்லாத எண்ணத்தை கொடுக்கிறவன் யார்? சாத்தான். ஆமென். அப்போ அவன் தூண்டி விடுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஓரளவில் வேலை செய்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சம்பாதிச்சு சாப்பிட்டு குடும்பமாக நிம்மதியாக மக்கள் இருந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காரியம், இவங்களுக்கு தூக்கத்தை என்ன செய்யணும்? கலைக்கணும். என்ன செய்யலாம்? ஜாதியை தூண்டி விட்டுரும். என்னது? ஜாதிக்கு ஜாதி ஒன்று அடித்து சாப்பிட்டோம், அப்படி தூண்டி விடு. சரி, அடுத்தது பார்ப்பான். இன்னும் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் பேர் வேற கொஞ்சம் பேர் நல்லதாக இருக்கிறான். மதத்தை தூண்டி விடு. என்னது? மதத்தில் போய் விழு போ. இப்படி யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி. அல்லேலூயா. மனுஷன மதத்தையும் தூண்டி விட்டு, சின்னவன் பெரிய உள்ளதான எண்ணத்தை தூண்டி விட்டு, உயர்ந்த ஜாதி சின்ன தாழ்ந்த ஜாதியின் எண்ணத்தை தூண்டி விட்டு மக்கள் ஒன்று கூட என்ன செய்கிறாங்க? அடிக்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. இது யார் செய்கிற வேலை? சாத்தானுடைய சதி.
ஆமென். அல்லேலூயா. அதான் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு விரோதமா? யாரு? வாசிப்போம் அந்த வசனத்தை. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பயங்கர பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். நம்ம தேசத்தில் இப்ப ஏராளமான பஞ்சம் தலைவிரித்தாடுகிறோம். பாருங்கள், கழிந்த நாட்கள் சில போன மாதம் எல்லாம் இங்க எல்லாம் மனுஷன் வெளியே நடமாட முடியாது. அப்படியே நெருப்புக்குள்ள கிடந்த மாதிரி. அப்போ அந்த ஹீட், சூடு, வெப்பம் தாங்க முடியல. எவ்வளவு கொடூரமான அதனால் விளைவுகள் இல்லை, வருமானங்கள் இல்லை. ஹல்லேலூயா. வேலை செய்ய முடியல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எவ்வளவு கொடூரமான அதோட பஞ்சங்களும் கொள்ளை நோய்கள் அவங்க தெரிஞ்ச காரியம் தானே. அப்போ அதில் நான் முக்கியமாக எடுத்த பாயிண்ட் என்னவென்றால் ஜனத்துக்கு விரோதமாய். பாயிண்ட் வாசிப்போம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். ஜாதி பெயரை சொல்லி எழும்பும். அல்லேலூயா. மதத்தின் பெயரை சொல்லி எழும்பும். ஆமென். ஏன் இதெல்லாம்? செம்மையாய் படைத்த மனுஷனை உபாய தந்திரங்களை உண்டு பண்ணதான் பிரச்சனை. அல்லேலூயா. இது இந்த நாள் கடைசி நாட்கள் அதிகமாக உண்டாகும் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் விஷயம். சரி, அப்போ தேவன் ஆளுகையின் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்து, தேவன் மனிதனுக்கு முன்பதாய் நல்லதை செய்வதற்காய் அவர் சில ஒழுங்குகளை வைக்கிறார். நல்லதை செய்வதற்குரிய ஒழுங்கை கர்த்தர் வைத்தால் மனிதன் நல்லது செய்யாமல் சுயநலனுக்காக தீய காரியங்களை அவன் செய்து மக்களை என்ன செய்கிறான்? ரொம்ப வேதனைப்படுத்துகிறான். அல்லேலூயா. பாருங்க, வாசிப்போம். தானியேல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் அதனுடைய 21ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்த. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறவர்? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்கிறவர்கள் கொண்ட ஜனங்கள் நாட்களில் எழுப்ப வேண்டிய அவசியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுடைய ஜெபங்கள் தான் இதை செய்ய வைக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கும் போது, ஆமென், வேதம் சொல்லுகிறது பாருங்கள். யாத்திராகமம் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தின் நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. யாத்திராகமம். கர்த்தர் அங்கு மோசேக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். அல்லேலூயா. ஆமென். தரிசனமாகி, பிரைஸ் தி லார்ட், பாருங்க அங்க என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அதனுடைய 7 முதல் வாசிப்போம். 3:7 முதல் சீக்கிரம். என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டுகள் நிமித்த அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், வேதனை அறிந்திருக்கிறேன். கையை வைத்தால் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஜனங்கள் அங்கு அடிமைத்துவத்தில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆமென். ஆமென். அப்ப இந்த நாட்களில் இருக்கிற நெருக்கமான அந்த சூழ்நிலையின் மத்தியில் தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவனை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தால் அன்றி வேறு எந்த நிலையில் ஒரு தீர்வில்லை என்பதை மறந்துவிடக் கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நிம்மதியா சமாதானமாய் வாழ வேண்டுமா? தேசம் அமைதியா இருக்க வேண்டுமா? நீதியான ஆட்சிகள் நடைபெற வேண்டுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணீரோடு கதறி அழுது ஜெபிக்கிற ஜனங்கள் இந்த நாட்கள் சபைக்குள்ள தேவை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜனம் தேவை. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆமென்.
நம்ம நினைப்போம், நமக்கு வர சில கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் என்ன செய்யவில்லைன்னு நினைக்கிறோம், கண்டுகொள்ளவில்லைன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறாரு சொல்லுங்க, பார்க்கிறார். ஆமென். ஏன் அந்த நிலை ஏற்பட்டது என்றெல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்போ பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அப்போ அவர்கள் ஏன் இந்த சூழ்நிலைக்குள் பட்டார்கள்? ஸ்தோத்திரம். யோசேப்பு இருந்த நாட்களில் இருந்ததான ராஜா, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா புருஷா வந்தான். ஆமென். நல்லா யோசேப்புக்கும் யாக்கோவுக்கும் எல்லாருக்கும் அனுகூலமான நிலையில் என்ன செய்துட்டு இருந்தான், ஆட்சி செய்துட்டு இருந்தவன் என்ன செய்துட்டான், செத்து போயிட்டான். அல்லேலூயா. அவன் யோசேப்பும் என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான். இப்போ அடுத்த ஆட்சிக்கு வருகிறவன் யாரு தெரியாது, யோசேப்பை தெரியாது. யாரு தெரியாது, தெரியாது. அவனுக்கு தெரியாது. ஒன்றாவது அதிகாரம் நம்ம பார்த்தா தெரியும். பாருங்க, 1வது அதிகாரம் 6 முதல் வாசிப்போம். பலத்திருந்தார்கள், தேசம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் நினைச்சு மரணம் அடைந்து விட்டார்கள். யாக்கோபின் மகனாகிய யோசேப்பு தன் சகோதரரால் எகிப்துக்கு என்ன செய்யப்பட்டான், விலைக்கு விற்கப்பட்டான். அங்கு பல சூழ்நிலைகள் எல்லாம் அனுபவித்து, கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து, சிறைச்சாலை கஷ்டங்களை அனுபவித்து, கடைசியில் கர்த்தர் அவனை அந்த யோசேப்பை கொண்டு ஒரு அதிகாரியாக உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அவன் நிமித்தம் கர்த்தர் எகிப்தை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அவன் நிமித்தம் எகிப்து ஆசீர்வதிக்கப்பட்டதனால் அவன் ஒரு உயர் அதிகாரியாக வைத்தார். அந்த யோசேப்பின் நிமித்தம் தகப்பனையும் தகப்பன் குடும்பத்தார் என்ன செய்யப்பட்டாங்க, எகிப்துக்கு வரவழைக்கப்பட்டு அங்கு பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. யோசேப்பு நாட்கள் வரை, அல்லேலூயா, யோசேப்பு வாழ்ந்ததால் இருந்த நாட்கள், இருந்த ராஜாவின் காலம் வரை, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களாகிய யாக்கோபின் சந்ததியாருக்கு என்னது, நல்ல சமாதானம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நல்ல சமாதானம், அவங்களுக்கு நல்ல பாதுகாவல், அவருக்கு தேவையான உதவிகளை ராஜா என்ன பண்ண செய்தான். ஆமென். அதனால் என்ன நடந்தது தெரியுமா? அதனுடைய 7ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி நிறைந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்களா, பலுகி பெருகினார்கள். ஆமென். என்ன செய்தார்கள், பலுகி பெருகினார். காரணம், அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. ஆமென். அவர்களுக்கு அனுகூலமாக இருந்த ராஜா இருந்தார். அல்லேலூயா. இவர்களுக்கு பெரிய சந்தோஷம், எங்களுடைய யோசேப்பு இருக்கிறார். ஆமென். அதனால் மகிழ்ச்சியா இருந்தார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். பெருகி தேசத்தை நிறைந்திருந்தது. பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்த வசனம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அல்லேலூயா. யாரை அறியாத? ஏனென்ற யோசேப்பினுடைய மேன்மை என்ன, இந்த நாடு எப்படி இவ்வளவு தூரம் நல்லா இருந்து, பஞ்ச காலத்தில் எகிப்து தேசம் எப்படி பாதுகாக்கப்பட்டது, இதற்கெல்லாம் காரணமான நபர் யார் என்பதை அறியாத ஒருவன். ஆமென். யோசேப்பு இருந்திருந்தா அந்த காரியங்களை யார் மூலமா என்ன செய்திருப்பான், ராஜா அறிஞ்சிருப்பான். அல்லேலூயா. அல்லது பழைய ராஜா சொல்லியிருப்பான். ஆமென். ஆனால் யோசேப்பும் மரித்து போனான். யோசேப்புக்கு தயவில் வந்தவங்களாக அவங்களுடைய குடும்பத்தாரும் சகோதரர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும். அல்லேலூயா. யோசேப்புக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் சொந்த பந்துக்களுக்கும் உறவினர்களுக்கும் சாதகமாயிருந்த ராஜாவும் மரித்து போனான். அல்லேலூயா. எகிப்து செழித்து போயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். ஆமென். யோசேப்பினுடைய நன்மை என்ன, யோசேப்பு எப்படிப்பட்டவன்,
நம்முடைய தேசம் இவ்வளவு தூரம் முன்னுக்கு வருவதற்கு காரணம் யோசேப்பாக்கும் என்ற ஒரு அறிவு இல்லாத. நல்லா இல்லை. இன்றைக்கும் நம்முடைய தேசங்களை ஆளுகிற தலைவர்களுக்கு தேசம் இவ்வளவு தூரம் நல்லா முன்னுக்கு வரவும் இவ்வளவு நல்லபடியாக இருக்கவும் விஞ்ஞான ரீதியாக உயர்வதற்கும் காரணம் யார் என்பதை இன்னைக்குள்ள தலைவர்களுக்கு என்ன தெரியும். நாடு இன்று இந்த அளவிலேயே இருக்க காரணமே கிறிஸ்தவர்கள். கர்த்தர் அவர்களால் தான் நம்முடைய தேசங்களும் சரி மனிதர்களும் சரி கல்வியிலும் சரி எல்லாத்தையும் சரி முன்னுக்கு வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. அன்று எகிப்தின் ராஜா ஆமென் யோசேப்பை மறந்தது போல ஆமென் அல்லேலூயா இன்று தேசத்தை தேசமாகவும் மனிதனை மனிதனாகவும் கல்வி அறிவுள்ளவனாகவும் நாகரிகம் நிறைந்தவனாகவும் மாறுவதற்கு காரணமான நபர்களையும் அந்த தேவனையும் மறந்தான். நடந்தது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? என்று யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். ஜனங்களை பாருங்க, தந்திரமான அத உபாய தந்திரம் என்று சொல்வது அதுதான். கேவலமான எண்ணம். அல்லேலூயா சொல்லுவா. என்ன எண்ணம்? கேவலமான சிந்தை அவனுக்கு உண்டாக பாருங்க. யார் மூலம் இது இப்படி ஆனது அதை கேட்டு அறியலாமே. நீ எப்படி எகிப்து தேசம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு நீ அறிந்து கொள்ளலாமே. அது காரணமான நபர் யார் நீ அறியலாம் அல்லவா? அந்த அறிவு எங்கே சென்றது என்றாங்க. அதை அறிந்து மனதை கொஞ்சம் மாத்திக்கிட்டேன்னா இந்த கொடூரமான சுபாவம் உனக்கு வந்திருக்காது. இன்றைக்கும் அப்படிதான். நாட்டை ஆள்றவங்களுக்கு என்ன இல்லை? அறிவில்லை. மூளையை பயன்படுத்தி கொஞ்சம் பிராடாக சிந்திச்சான்னா கரெக்டாக செயல்படுவாங்க. குறுகின மனப்பான்மை இதனால் தேசம் சீரழியும். அதான் சொல்லப்பட்டு அவன் தன் ஜனங்களை நோக்கி, யாரு ஜனத்தை? அவன் ஜனத்தை நோக்கி. யாரு ஜனத்தை? சத்தமா சொல்ல. அவன் ஜனத்தை நோக்கி இப்போ பிரிவினையை உண்டு பண்றான். என்ன உண்டு பண்றான்? இதுதானே நடக்கும் எல்லா இடமும். அப்படிதானே? மதத்தை வச்சு இனத்தை வச்சு என்ன செய்யறான்? பிளக்கிறான் நாட. அன்னைக்கு தான் உண்டு பண்ணான். ஆனா இவன் குற்றப்படுத்துற இஸ்ரவேல் புத்திரர் யாரு? அந்த தேசம் வளமாக காரணமானவர்கள். அல்லேலூயா. ஆமென். பார்க்கிறான் நம்ம ஜனம், நம்ம எல்லாம் யார் தெரியுமா? அப்போ அவங்க சொல்றாபடி அவன் தன் ஜனங்களை நோக்கி, தன் ஜனங்களை, ஆமென், தன் ஜனங்கள்னா எகிப்தியர்கள், அல்லேலூயா, ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேலராகிய ஜனங்கள் நம்மளும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவங்க பெருகிட்டாங்களாம், இவங்களுக்கு பொறாம. ஆமென். சுவிசேஷம் சொல்ல போனா மதத்தை மாத்திராமாரு. இன்னும் சொல்ல போனா என்ன, எங்க சாமியெல்லாம் நாங்க கும்பிட்டு இருக்கிறோம், நீ எதுக்கு வந்து இயேசு படி சொல்ற? வெளிநாட்டு மதம். என்ன மதமா? உனக்கு துணி உடுக்க வச்சதே அந்த மதத்தான் தான். அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. உனக்கு கல்வியை கொடுத்தவனே அவன் தான். ஆமென். அல்லேலூயா. இந்த அளவுல நாடு நாடா இருக்கு காரணம் அவர்கள் தான். ஆமென். அதை மறந்து பாருங்க, அதான் சொல்லப்பட்டிருக்கு. பலத்து இருக்கிறார்கள், பெருகாதபடிக்கு விரோதமாய் அவனு கெட்ட எண்ணத்தை பாரு. என்ன எண்ணம்? சத்தமா சொல்லுங்க. கெட்ட எண்ணம். நாளைக்கு ஒருவேளை யுத்தம், அடுத்த நாட்டுக்காரன் யுத்தத்துக்கு வந்துட்டான்னா இவனு எல்லாம் சேர்ந்து நமக்கு எதிராக வந்துட்டான்னா பார்த்தீங்களா? இதுதான் இவனுக்குள்ள இருக்க கெட்ட புத்தி. இந்த குணம் இருக்கிறது வரை நாடு நல்லா இருக்கு. அல்லேலூயா. சேர்ந்து என்ன செய்வாங்க?
நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கு அவர்களை குறித்து உபாயம் பண்ணணும். அதான் சொல்லப்பட்டு தேவன் மனுஷனை எப்படி படைத்தாரு? சொல்லு. செம்மையானவனாய் அவனோ உபாய தந்திரம். அதான் சொல்லப்பட்டு நாம் என்ன செய்யணும்? ஒரு உபாயம் பண்ண வேண்டும். தந்திரம் இதுதான் செயல். அல்லேலூயா. நல்லா போயிட்டு இருக்கிறத கெடுக்கிற வேலை. அல்லேலூயா. நிம்மதியா இருக்கிற மக்களை கெடுக்கிற வேலை. அண்ணன் தம்பியா வாழ்றவங்களை பிரிக்கிற வேலை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பாருங்க. அடுத்து என்ன நடக்குது? அவர்களுக்கு என்னது? சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கணும். பார்த்தீங்களா? இதாக்கும் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கிற சம்பவம். அன்று எகிப்தில் நடந்து அல்லேலூயா அல்லேலூயா எல்லா நாடுகள்லையும் அதான். சில நாட்டில் கருப்பன், அவன் கருப்பாக இருக்கிறான், அவன் கருப்பனாக அவனை வச்சு காலில் போட்டு மிதிக்கிறது. ஸ்தோத்திரம். கலர்லேயும் பிரச்சனை. அல்லேலூயா. அடுத்தது கல்வியிலையும் பிரச்சனை. ஆமென். வேற நாட்டான் அப்படியும் பிரச்சனை, வேற மாவட்டத்தான் அப்படியும் பிரச்சனை, வேற மொழியிலேருந்து வந்திருக்கிறோம் விடாத அதுவும் பிரச்சனை. இதுதான் பிசாசு மனிதனுக்குள்ள என்ன செய்வது? திணிப்பது. ஆமென். அதாகும் ஒழுங்கா இருந்ததை ஒழுங்கின்மையாக்குவது, செம்மையா இருக்கிறதை கெடுப்பது. அல்லேலூயா. சாத்தானுடைய வேலை. பைசா வாசிப்போம். அப்படியே அவர்களை வைத்தார். பட்டணங்களை கட்டினார்கள். அப்ப அங்க என்ன நடக்குது? அவர்களை என்ன செய்வது? ஒடுக்குவது. வாசிக்கும் 12 வசனம். ஆனாலும் அங்க என்ன செய்யறோம்? அவர்களை என்ன செய்வதற்கு? ஒடுக்குவதற்காக. அல்லேலூயா. ஒடுக்கிறதற்காக அங்க அவங்களுக்கு தன்னுடைய ஜனத்திற்கு என்ன கூட பவரை கொடுக்குறான். அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன செய்தார்களாம்? பலுகி பெருகினார்கள். என்ன செய்தார்களா? பலுகி பெருகினார்கள் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய ஜனத்தை ஒடுங்க ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. ஆமென். எவ்வளவு ஒடுக்கினாலும் பலுகிறவர்களா இருக்கிறார்கள். ஆமென். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். அல்லேலூயா. இன்று தேவ ஜனங்களை ஒடுக்கிறார்கள். ஆமென். ஆமென். கிறிஸ்தவத்தை ஒடுக்கிறதற்காக, அழிக்கிறதற்காக முதல் நூற்றாண்டிலேயே ஆமென் எருசலேமில் ஆரம்பித்தார்கள். ஆமென். ஆனா இன்று உலகம் முழுவதும் பெருகி இருக்கிற கிறிஸ்தவம். ஏனென்றால் ஒடுக்கும் போது தான் கூப்பிடுவாங்க. என்னது? அதான் மனசு வரும். அல்லேலூயா அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு எவ்வளவு ஒடுக்கிறார்களோ பலுகி என்ன செய்தாங்க? பெருகிறார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து என்ன செய்றாங்களா? எரிச்சல். ஆமென் ஆமென். பாருங்க, யாராவது ஒரு தான் பைபிளை தூக்கிட்டு வராங்கன்னா மற்றவன் என்ன செய்வான்? எரிச்சல். பரிசுத்தமான ஒரே ஒரு மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் மட்டுமே. அல்லேலூயா. எரிச்சலா பார்ப்பான். ஸ்தோத்திரம். யாராவது கைத்தட்டி ஒரு நம்ம கூடி ஆராதிக்கிறோன்னா சிலருக்கெல்லாம் எப்படி இருக்கும்? வேற என்ன சத்தம் போட்டாலும் காது அடைக்காது. நம்ம சத்தம் போட்டு பாடிட்டா அப்பா. இது எதனால் வருவது என்றால் எரிச்சல்னால் வருவது. எதனால? எரிச்சல். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை குறித்து என்ன அடைந்தார்கள்? எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தில் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார். எப்படி வேலை வாங்கினா? கொடுமையாய். ஆமென். பாருங்க, அநேக சம்பவங்கள். தேவனுடைய பிள்ளைகள் கூட பல அலுவலகங்கள்ல ஒடுக்கப்படுறாங்க. ஆமென். அவன் ஆள டைமுக்கு அனுப்பிடுறான். தேவனுடைய பிள்ளைகளை அதிக சுமையை கொடுக்குறான். அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களை லகு பண்ணிடுறான்.
பிடிக்காத ஆட்களை அமுக்குறான் போட்டு. இதுதாங்க நடக்கிறது. அல்லேலூயா. அதாவது எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையான காரணம் என்ன? அவர்கள் மேல் என்னது? எரிச்சலா காரணம் என்ன? அவர்கள் பெருகினார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, கீழே நம்ம 3வது அதிகாரத்தில் வரும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம முதல்ல வாசித்தோம், வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் 7ஆம் வசனம், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் அங்கு கிடந்து கூப்பிடுகிற சத்தத்தை யார் கேட்டார்? தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இது பல வருஷங்களாக நெருக்கப்படுறாங்க. அல்லேலூயா. அவர்கள் இருக்கிறா கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரோ என்று நினைக்கிற அளவில் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவன் குறிப்பிட்ட ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஆமென். கூப்பிடாமல் இருந்தால் தேவன் செயல்பட மாட்டார். ஜெபம்தான் தேவனை செய்ய வைப்பது. இருதயத்தின் குமுறுதல் தான் தேவனுக்கு பதவியை கொண்டு வருவது. ஆமென். தேவன் யார் என்று நிரூபிக்க வேண்டுமா? ஆமென். உன்னுடைய கதறலின் ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டியது அவசியம். அதாவது நம்ம நினைப்ப படுறது ஆண்டவர் தெரியாதா, ஆண்டவர் செய்ய மாட்டாரா? அப்படி அல்ல. அல்லேலூயா. அதாவது குருடன் இருந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிற இடம் வழியாகத்தான் யாரு போறது? சத்தமா சொல்லு. இயேசு போறார். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பிச்சை எடுக்கிறான். கண்ணு பார்வை இல்லைன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். பரவாயில்ல, இவன் குருடனாக இருக்கிறான், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், சரி இவன் உத்தியோகத்தை மாற்றுவோம். உத்தியோகம் மாறணுன்னா கண்ணு திறக்கணும். அப்போ அவனுடைய உத்தியோகம், அவன் செய்கிற தொழில் மாறணும்னு யார் விரும்பணும்? அவன் தான் விரும்பணும். கண்ணு திறந்தாதான் தொழில் மாறும். கண்ணு திறக்கலைன்னா பிச்சைக்காரனாக தான் இருப்பான். அந்த விருப்பம் யாருக்கு உண்டாகணும்? அவனுக்கு உண்டாகணும். அல்லேலூயா. அந்த விருப்பம் உண்டானதுனால தான் அவன் என்ன செய்தான்? கூப்பிட்டான். அல்லேலூயா. என்ன புரிந்து கொள்ளணும்? ஏன் ஜெபிக்க வேண்டும்? என் கஷ்டம் ஆண்டு தெரியாதா? என் பிரச்சனை ஆண்டு தெரியாதா? தெரியும். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் உன் உள்ளான நிலையில் என் ஆண்டவரால் எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், என் ஆண்டவரிடத்தில் எனக்கு உதவி வர வேண்டும் என்று உன் உள்ளம் எவ்வளவு வாஞ்சிக்கிறது என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நாங்கள் போனோம், ரொம்ப மாசமாக போனோம், ஒன்று நடக்க அப்படி அல்ல. நீ எவ்வளவு தூரம் நீ ஆண்டவரை கூப்பிட்ட, எவ்வளவு தூரம் அழுது ஜெபித்த. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னால் நெருக்கப்பட்டால் கர்த்தருக்கு தெரியாதா? ஆமென். பெரியானால் நிந்திக்கப்பட்டால் தெரியாதா? ஆமென். குழந்தை இல்லாததால் அவள் ரொம்ப வதைக்கப்பட்டாள். ஆனால் ஹல்லேலூயா, கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை அவளுக்கு அற்புதம் செய்வதற்கு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டியது இருந்து. சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. அவள் கஷ்டப்படுகிறாள், நிந்திக்கப்படுகிறாள். நீ தெய்வ பக்தியா இருக்கிறாயே, ஆலயத்துக்கு ஓடி ஓடி போகிறாயே, நீ இப்படி எல்லாம் ஜெபிக்கிறாயே, பரிசுத்தமாய் வாழ்கிறாயே, ராத்திரி முதல்ல ஜெபம் பண்றியே. அல்லேலூயா. உனக்கு என்ன ஆண்டவர் செய்தாரு என்று பேசுறது மாதிரி பெரியநாள் அவளை என்ன செய்யறா? நெருக்கிறா, ஏளனம் பண்றா. ஆமென். 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 உடனே அவள் தேவனில் வைத்த பக்தியை விட்டு பின்னாக போகல. ஹல்லேலூயா. அவளுக்கு தெரியும், எனக்கு நன்மை உண்டாக தேவன் ஒருவரால் மட்டுமே. ஒரு தேவனுடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உனக்குரிய நன்மை தேவனால் கிடைக்க வேண்டும். அந்த விசுவாசம் உனக்கு வேணும். அன்னாள் பார்த்தால் பரிகாசுக்கு நான் ஆண்டவரிடத்தில் போறது, பரிகாசம் பண்றவன் பரிகாசம் பண்ணட்டும். ஆமென். கிண்டல் அடிக்கிறவன் கிண்டல் அடிக்கட்டும். எனக்குரிய நன்மை இவனால் அல்ல, என் தேவனால் தான் கிடைக்கும். உன் கண்கள் அங்க பதியட்டும். ஆமென்.
பரிகாசம் பண்றவன் யாராலும் எனக்கு நன்மை கிடைக்காது. ஹல்லேலூயா. எனக்கு கிடைக்கும் என் தேவனால் மட்டுமே தான் கிடைக்கும். ஆமென். இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி ஆண்டவர் சேவித்தார். ஆமென். பரிகாசம் பண்ணாடியா? ஓகே. வாரத்தில் 2 நாள் போயிட்டு இருந்தேன்னா 4 நாளும் போகும். ஆமென். ஆமென். பரிகாசிக்கிறான், கிண்டல் அடிக்கிறான், கேவலமாக பேசுறான்னு சொல்லிட்டு நீ தேவனோடு நெருங்குவதை விட்டு விடக்கூடாது. உனக்குரிய நன்மை யார்கிட்ட தான் இருக்கு? தேவனிடத்துல. எதிர்க்கிறாங்க, திட்டுறாங்க, குறைவாக பேசுகிறாங்க, கேலி பண்ணுறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறத. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் ஐயா உங்களுக்குள்ள ஏதாவது நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கவே நடக்காது. அப்படி தான் இருக்கணும். கல் மாதிரி உட்காந்துருக்கணும். நல்லா வாயை திறக்கணும். நல்லா வாய் திறந்து கர்த்தரை துதிக்கணும். பாடும்போது நல்லா சும்மா முண்டிக்கை அடிக்கிறதில்ல, நல்லா ஓங்கி அடித்து சத்தமாக அடித்து பாடணும். சத்தத்தை உயர்த்தி பாடணும். சத்தமாக கை தட்டி பாடணும். ஆமென். இதெல்லாம் தான் உனக்கு விடுதலைக்குரிய வழி. ஆமென். நீயே உடம்பை பத்திரமா வச்சுட்டு இருந்துட்டு இருந்தன்னா நீ பத்திரமாவே காலமுறை இருந்து ஆண்டு விட்டுருவார். அந்த நிலைமை உருவாக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீயும் பிரயாசம் பண்ணணும். ஆமென். ஆண்டு ஆராதிக்க நீ விட்டு கொடுக்கணும். ஆமென். வாயை திறந்து தேவனை பாடணும். வாயை திறந்து நல்லா ஜெபிக்கணும். ஆமென். கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அண்ணாள் அவள் அப்படியா இருந்திருந்தாள்னா சாமான் இல்லை. ஆமென். ஆமென். அவள் பார்த்தா அவளுடைய குடும்பத்தில் பெண்ணினான் மூலமாய் வருகிற பிரச்சனை, மற்ற ஜனங்கள் மூலமாய் வருகிற பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஆறுதல் கிடைக்கிற ஒரே ஒரு எங்கே தான்? தேவனுடைய ஆலயம். அவளுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நெருக்கம் இருந்தால். ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தெல்லாம் கடந்து போகும்போது ஆமென், என் கர்த்தர் என்னோடு பேசுவார், என்ன தைரியப்படுத்துவார், என்ன பலப்படுத்துவார். அவளுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அவள் போனா வேறு அவள் போய் மனங்கசந்து மிகமானதாள். மனங்கசந்து மிகமானதாள். அழுது ஆண்டோட பொருத்தனை பண்றான். என்ன பண்ற பொருத்தனை? கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவள் தேவனுக்கு முன்பதாக என்ன எடுக்கிறான்? பொருத்தனை, தீர்மானம் எடுக்கிறான். ஆமென். நாம் பண்ணுகிற தீர்மானம் அசைக்க முடியாததாக இருக்கணும். ஆமென். தேவன் உன்னுடைய எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆமென். எல்லாம் நீ ஜெபம் பண்ணாலும் பார்க்கிறாரு. எடுக்கிற பொருத்தனை தீர்மானத்தையும் பார்க்கிறாரு. உன் ஜெபத்தையும் பார்க்கிறாரு. கர்த்தருக்காக செய்வதையும் பார்க்கிறார். ஆமென். எல்லாம் பார்க்கிறார். எப்படி செய்கிற? ஆமென். இருதயம் எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. தேவன் அதை தான் பார்க்கிறார், வெளித்தோட்டத்தை இல்லை. ஆமென். உள்ளான இருதயம். ஆமென். என்னிடத்தில் வந்திருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுகிறான். ஆமென். என்னோட சம்மந்த முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். அவனுடைய இருதயம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய அழகைய தேவன் கேட்டான். வேதம் சொல்லுது, அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. குறிப்பிட்ட காலத்தில் தேவன் அவள் கேட்டதை கொடுத்தார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் தான் ரொம்ப தரட்டும். வீட்டில் தின்னுட்டு கிடந்து உறங்கும். நேற்று உறங்களா? அனைவரும் தானே பார்த்தா எல்லாம் ஆண்டவர்கிட்ட பார்த்து அவரெல்லாம் பார்த்துக்கிடுவார். கட்டாயம் பார்ப்பார். சரி, இதல்ல. அல்லேலூயா. உன் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். இருதயத்தில் அங்கலாய்ப்பு இருக்கு, துக்கம் இருக்கு என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஓடி போகிறாயா? அல்லேலூயா. அதை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். உன் இருதயத்தின் வியாகுலம், துக்கம் எங்க கொண்டு கொட்ட போறேன்னு பார்க்கிறேன். ஆமென். மனுஷன்கிட்ட போய் கொட்ட போறியா, இல்லை தேவனிடத்தில் கொட்ட போறியா?
மனுஷனத்தின் துக்கத்தை கொட்ட கொட்ட உனக்கு என்னதான் வரும்? வேதனை தான். மனுஷனுக்கு உண்ட இருதயத்தின் பிரச்சனை, உன் இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை சொல்ல சொல்ல அவன் வேற ஒன்று போய் சொல்லுவான். ஆமாம், அது நிந்தைக்கும் பரிகாசத்துக்கு ஏதுவாய் மாறிக்கொண்டிருக்கும். ஆனால் ஒருவரிடத்தில் சொல்லாதவர் ஒரே ஒருவராவது ஆண்டவராக இயேசு. ஆமாம். இப்போ எந்த பிரச்சனையும், சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையோ, தயவு செய்து யார்கிட்ட போய் கொட்டாத, மனுஷன்கிட்ட கொட்டாத, மனுஷன்கிட்ட போய் சொல்லாத, புலம்பாத. ஆனால் சொல்லுவாங்க, உங்ககிட்ட சொன்ன பிறகு தான் இருபத்தி சும்மா என்ன ஆகி போச்சு, இறங்கி போச்சு, அப்படி பஸ்ஸில் ஏறி போச்சோ. அப்போ நீ யார் மேல் நம்பிக்கையாக இருக்கிற? மனுஷன் யார் மேலே இல்லை, தேவன் மேலே. அப்போ அவர்களுடைய நினைப்பு, நம்ம இந்த பிரச்சனையை, என்னோட இருக்கிற துக்கத்தை கொண்டு யார்கிட்ட மனுஷன்கிட்ட சொன்னாதான் எனக்கு துக்கம் நீங்கன்னு நினைக்கிற ஒரு சிந்தனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே தவிர, என் துக்கத்தை சீராய் ஒழுங்கு பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைக்கவில்லை. 1000 நெருக்கம் பிரச்சனை வந்தாலும் எங்கே போய் சொல்லாத, மனுஷன்கிட்ட பேசாத. யார்கிட்ட பேசு? ஆண்டவரை பாரு, அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர். மனிதர் செய்கிற உதவி எல்லாம் ஆகாரம் கொடுத்தது போல ஒரு துருத்தி தண்ணி மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆமென். அது வனாந்தரத்தில் தீர்ந்து போயிடும். ஆமென். நிரந்தரமாய் நீர் ஊற்றை உண்டு பண்ணுகிற தேவன் இருக்கிறார். மனிதன் கொடுப்பதோ ஒரு துருத்தி தண்ணி மட்டும்தான் ஐயா. அது வனாந்தரத்தில் போனா அது என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். ஆனா ஆண்டவர் கொடுத்தா வனாந்தரத்தில் நீரூற்றை திறக்கிறது. பிரச்சனைக்காய் மனிதனை நாடி தேடுவதல்ல, தேவாதி தேவனை தேடி ஓடு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்தார், ஒரு ஆண் குழந்தை கற்றுக் கொடுத்தார். ஆமென். அந்த தேவன் இன்று நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் தான் கூப்பிட்டா தேவன் ஆண்டு சொல்றாரு. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனம், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன். ஆமென். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்த்து இறங்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் ஆண்டவர் நோக்கி என்ன செய்ய, நான் கூப்பிட்டேன். கூப்பிட்டதுனால் தேவன் இறங்குறார். ஆமென். கூப்பிடலன்னா நான் தான் நேரம் சொன்னேன், குருடன் இருக்கிற இடம், பிச்சை எடுத்துட்டு இருக்கிற இடம் வழியாக தான் போகிறார். ஆனால் அவன் திரும்பி பார்ப்பதற்கு அவன் கூப்பிட வேண்டியிருந்தான். கூப்பிட்டவன ஆண்டு நின்னாரா? இல்லை. கூட வந்தவங்க என்ன செய்தாங்க? யோ சும்மா அறியாண்ணா, அதையும் மீறி கூப்பிட்டான். அல்லேலூயா. யார் என்னை தடுத்தாலும், யார் எனக்கு எதிராக பேசினாலும், அல்லேலூயா, யார் எனக்கு எதிராக செயல்பட்டாலும், அல்லேலூயா, எனக்கு விடுதலை கொடுக்கிறவரை கூப்பிடத்தான் செய்வேன். என் வாக்கு அற்புதங்கள் செய்கிற தேவனை நான் ஆராதிக்கத்தான் செய்வேன். என் தேவனை நான் ஆராதிக்காமல் இருக்க முடியாது என்ற ஒரு ஆழமான தீர்மானம் வேண்டும். அவன் சத்தத்தை கேட்டு கர்த்தர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அழைத்து வந்து யாரா நிற்கிறான்? ஆண்டு கண்ணை திறந்தா நிற்கிறான்? பின்ன யாரா நிற்கிறான்? குருடனா தான் நிற்கிறான். அழுக்கு துணியோட வந்து நிற்கிறான். குருடனா நிற்கிறான். அவனை பார்த்து என்ன கேட்குறாரு ஆண்டவர்? என்ன ஏன் தெரியாது ஆண்டவருக்கு? தெரியுமா தெரியாது? பார்த்தீங்களா? அப்போ ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதையாக வலியுறுத்தும். உன் கதறுதல், உன் அழுகை, உன் கூப்பிடுதல் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வசனம் உனக்கு உணர்த்தும். போனேன் வந்தேன் அல்ல,
அல்லேலூயா. கண்ணீர் விட்டாளே, ஆமென். ஆண்டு சம்மதி கதறு, ஆமென். குருடனாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார். அவனை பார்த்து கர்த்தர் என்ன கேட்கிறார்? உனக்கு நான் என்ன செய்யணும், ஏன் கூப்பிட்டேன்னு கேட்கிறார். பார்த்தீங்களா? குருடனாகத்தான் இருக்கிறான். அவன் நினைச்சிருக்கிறான், ஒரு குருட கண் பார்வை கிடைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பான் போல் இருக்கிறவன் நினைக்கிறாமா? இல்லை, இல்லை. நீ அதை ஆண்டது என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். உன் இருதயத்தில் இருக்கிற விசுவாசம், ஆர்வம், ஆசை, எதிர்பார்ப்பை உன் வாயில சொல்லணும். அதுதான் ஜெபம். அதான் ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம். அதான் ஜெபம் பண்ணு. தேவ சமுத்திரம் விழுந்துகிட கதறி அழு, ஆமென். உன் கூப்பிடுதல் பதில் கொடுக்கிறவர் உன் அருகில் நின்று கொண்டு, உன் ஆர்வம் எவ்வளவு, உன் விசுவாசம் எவ்வளவுக்கு உயர்ந்து வருகிறதோ, ஆமென், அவ்வளவுக்கு அற்புதம் உன் அருகில் இருக்கிறது. கதறி அழுது ஜெபிக்கிற அந்த விசுவாசத்தின் குரல் எவ்வளவு உயர்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அருகில் அற்புதம் இருக்கிறது. ஆமென். என்ன சொன்ன? நான் என்ன அடையணும்? ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் தேவன் எதிர்பார்த்தார். ஆமென். நிறைய கேட்கல. அவருடைய உள்ள இருந்து நிரம்பி இருக்கிற வார்த்தையை கேட்க ஆண்டவர் ஆசை. நான் என்ன அடையணும்? பார்வை அடையணும் ஆண்டவரே. அவ்வளோ. இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக ஆண்டவர் வெயிட் பண்றாரு. உன் இருதயத்துக்குள்ளிருந்து வெளியே வரணும். ஆமென். நீ வாயை இருக்க கடிச்சு உட்காந்து எப்படி தேவன் செய்வார்? பாடினாலும் பாடுறதில்லை, கைத்தட்டினா கைத்தட்டி பாடுறதில்லை, வாய் திறந்து ஜெபம் பண்ணாலும் எல்லாத்தையும் மிண்டு இருந்தாச்சுன்னா அவ்வளோதான். சரி, இவன் இப்போ எப்போ வாய் திறப்பான்னு அப்போ பார்க்கலாம். இவன் எப்போ வாய் திறக்கிறான் அப்போ பார்க்கலாம். வேணுமே வேண்டாமா? வேண்டாம், வேணுமே வேண்டாமே. அப்போ என்ன வாய் தர? ஹல்லேலூயா. கையை தலை சொல்லுவேன். அதான் சொல்ல பாரு, அவங்க கூப்பிட்டதுனால் தேவனால் யார் அனுப்ப? மோசே. நீ போ, ஒன்னதான், நீ தான் ஒன்னதான் தேடிட்டு இருந்த. ஆமென். அவன் என்னென்னமோ சொல்லி பார்த்தான். ஆண்டவர் நீ தான்டாப்பா, ஒன்னதான் முன்னே முன்குறிச்சிட்டப்போ தேவன் அந்த ஒரே மோசையின் மூலமாய் ஹல்லேலூயா எகிப்திலிருந்து கர்த்தர் விடுவித்துக் கொண்டு வந்தார். நெருக்கங்கள் மத்தியில் கூப்பிடுவியா? இந்த ஆட்சி காலத்தில், ஹல்லேலூயா, எலெக்ஷன் காலத்தில், ஆமென், ஆமென், உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கதறின் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். காரணம் என்ன? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன்! ராஜாக்களை பதவியிலிருந்து தள்ளணும்னா உன்னுடைய ஆளுது கதறி ஜெபிக்கிற ஜெபம் தேவை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கதறினார்கள், கர்த்தர் மோசேயை எழுப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஜனமாகிய நாம் ஜெபித்தால், ஆமென், கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவனுடைய பிள்ளை இந்த நாட்கள் அதிகமாக என்ன செய்யணும்? எல்லா கண்களை மூடி வச்சோம், முழங்கால் படிக்கணும். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் மத்தியில், ஹல்லேலூயா, நீ ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காலங்களையும் சமயங்களையும் நான் மாற்றுகிறது. இது உனக்கு தெரியாதோ? ராஜாக்களை தள்ள எனக்கு வல்லமை இருக்கு, வேறு ராஜாக்களை ஏற்படுத்தவும் எனக்கு வல்லமை இருக்கு. அதற்கு ஒன்றே ஒன்று, உன் கூப்பிட்டுதல் சத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் செபிப்பேன். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை, கர்த்தாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். கூப்பிடுதலுக்கு மறுத்தருள் கொடுக்கிற தேவன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. கர்த்தாவே, எங்கள் சூழ்நிலைகள், தேசத்தின் நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் அறிகிறீரப்பா. இந்த காலகட்டத்தில்
கண்ணீரோடு கதறி ஜெபிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் எங்கெல்லாம் கதறி அழுதார்களோ அங்கெல்லாம் தேவன் அற்புதம் வெளிப்பட்டதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கதறி அழுது ஜெபித்தார்கள். தேவன் ஒரு மோசையை கொடுத்தீரே ஆண்டவரே. தனிப்பட்ட நிலையில் தனி மனுஷியாய் அன்னாள் ஜெபித்தாள். அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தீரே. வேதத்தில் பார்க்கும்போது எங்கெல்லாம் கூப்பிட்டார்களோ எங்கெல்லாம் அழுது ஜெபித்தார்களோ அங்கெல்லாம் தேவன் அற்புதம் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். அதுபோல நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெபம், கண்ணீரின் ஜெபம், கதறல் ஜெபம். ஆமென். கர்த்தர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவர். அந்த நாட்களில் ஜெபிக்கிற சபையாய், ஜெபிக்கிற ஜனமாய் கர்த்தர் மாற்றுவீராக. வாழ்க்கிறதே பெரிய காரியங்களை செய். அந்த ஆசீர்வாதத்தால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்து